இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற பெயரை மாற்றி நாம் ஒரு பெயர் அளித்திருந்தோம். மோடியினுடைய செலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை சிறைக்கு அனுப்புவதற்கு அவரே விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு 12 செகண்ட் வீடியோ, ஒரு மிக முக்கியமான தடயம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதற்கு முன்னால் அதைவிட மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும். பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியால் தான் அது நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை உறுதி செய்வதற்கான மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். 2020 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இப்போது அடுத்த தேர்தல் நடக்குது. 2020 சட்டமன்ற தேர்தலில் நடந்த முடிவுகளையும் இப்போது நடந்த முடிவுகளை வைத்து சில இடங்களில் சில அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. அதில் முதல் இடம் பல்ராம்பூர் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல 2020 மகாகட்பந்தன் கூட்டணி, அதாவது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவி தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய CPIML என்ற கட்சியினுடைய வேட்பாளர் 53,597 வாக்குகள் அங்கே வாங்கி வெற்றி பெற்றார். சரியா? ஆனால் இந்த முறை அந்த தொகுதியில் அவர் 359 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அங்கே SIR மூலமாக, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் மூலமாக அங்கே நீக்கம் செய்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 29,254. நல்லா கேட்டுங்க. சரி, அடுத்தது அப்படியே நீங்கள் வாங்க. மொசோர்க் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல RJP கடந்த 2020 தேர்தலில் வாங்கி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது 32,227 வாக்குகள். அங்கே இந்த முறை தேர்தல் ஆணையம் இவ்வளவு வாக்குகளை நீக்கம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? 36,987. இங்கே இந்த முறை நிதிஷ்குமாருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 7,643 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், அந்த பகுதியில் மட்டும் SIR என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக ஞானேஷ்குமார் நீக்கம் செய்தது என்பது ஏறத்தாழ 36,987. அடுத்தது சந்தேஷ் என்று சொல்லக்கூடிய தொகுதி. நான் நிறைய சொல்ல போகிறது இல்லைங்க, ஒரு 3-4 தொகுதி மட்டும்தான். சந்தேஷ் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் 2020 தேர்தலில் RJP, அதாவது லாலு பிரசாத் தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி 50,607 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கே இந்த முறை தேர்தல் ஆணையம் எவ்வளவு வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் 25,062 வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் யார் வின் பண்ணியிருக்கிறா தெரியுமா? BJP. எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 57 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி நபிநகர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அங்கே 24,000க்கும் அதிகமான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு 2020 தேர்தலில் தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை நிதிஷ்குமாருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் தெரியுமா? 112 வாக்குகள் வித்தியாசத்தில். மிகப்பெரிய அளவில் வாக்குகளை நீக்கம் செய்ததற்கு பிறகும் கூட மோடி அங்கே வெற்றி பெறுகிறதுங்கிறது 112, 57 ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தால் நான் சொல்வதை போல டெபாசிட் வாங்கியிருக்க முடியுமாங்க? பீகாரில் வாங்கியிருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். CPI பீகாரில் நாலந்தாவில் அவர்கள் எப்போவுமே நீங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலும் ஓட்டு நடந்ததுக்கப்புறம் அவங்க கட்சி ஒரு ஒரு நிலைப்பாட்டு எடுப்பாங்க, எவ்வளோ வாக்குகள் வந்திருக்கும் அப்படின்னு. அவர்களுடைய கணக்குப்படி 10,000 வாக்குகள் தங்களுக்கு பதிவாகி இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரத்தில் 300 ஓட்டுக்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு பதிவாகி இருக்கிறது என்கிற தகவலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். சரியா? அப்போ வாக்கு எந்திரங்கள், SIR எல்லாம் சேர்த்து முரட்டு அடி அடிச்சிருக்கிறானுங்க. ஆனாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருக்கு இவனுங்க எல்லாரும் சிக்க போகிறாங்க அப்படின்னு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் அல்ல, செலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் சிக்க போகிறதுக்கான அந்த ஒரு 12 செகண்ட் வீடியோ, அதை நீங்கள் இப்போ பாருங்கள். एक ओवरव्यू अगर लिया जाए मतदाताओं का,
तो कुल मतदाताओं की संख्या लगभग 7.42 करोड़ है। இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பல ஊடகங்கள் சொல்லிட்டாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் செஞ்சதுக்கு அப்புறம் செலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் சொல்கிறார், பீகாரில் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு 7,42,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் தேர்தல் முடிந்து இதே செலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வெப்சைட்டில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்கிற பட்டியலை பாருங்கள், 7,45,00,000. அப்படி என்றால் நாம் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடந்த நாள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 லட்சம் வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கிறது என்று. அதற்கு இன்றைக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும் ஞானேஷ்குமார். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க. இப்போ ஞானேஷ்குமார் மாதிரி ஒரு தொழிலாளியை எந்த முதலாளி தான் விரும்ப மாட்டார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட, அதாவது 100% செய்ய சொன்னால் 200%, 500% செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கிறார் ஞானேஷ்குமார். ஆனால் எப்படிப்பட்ட உலக மகா திருடனாக இருந்தாலும் சிறு தடயங்களை விட்டு செல்வது என்பது வழக்கம். அது உலக வரலாற்றில் நீங்கள் மிகப்பெரிய திருடர்களுடைய கதையை எடுத்து பாருங்கள். நிறைய கதைகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நிறைய நம்ம பாட்டி கதைகள் நிறைய கதைகளை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். காவல்துறைக்கு அது போகும், அதை வச்சு பிடிச்சிருவாங்க, அவ்வளோதான், மாட்டிடுவான். இதுதான் இந்தியாவில் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. நீங்கள் பீகாரில் நடந்திருப்பது என்பது அப்பட்டமான வாக்கு திருட்டு. எல்லா இடங்களிலுமே கை வச்சு முரட்டுத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. அதிகாரத்தை எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தி அவங்க எப்படியாவது இது பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தோற்றிருக்கிறார்கள். இந்திய ஜனநாயகம் தோற்றிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, அடுத்ததாக தமிழ்நாடு, கேரளம், இங்கே எல்லாம் தேர்தலில் அவர்கள் இதே முறையில் வெற்றி பெற முயற்சி செய்வார்கள். வெற்றி பெற்றால் அடுத்த கணமே இந்தியாவில், நான் மீண்டும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு என்பது இங்கே சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்களை ராகுல் காந்தி உட்பட ஊடகங்கள் உட்பட எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்த பிறகும் கூட ஏன் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்புணர்வு அவங்க மனசில் வரல? இல்லை, களத்தில் வரணும் இல்லையா? இப்போ நீங்கள் போராட்டங்கிறது அடிப்படை உரிமை, நம்முடைய உரிமை இல்லையா? ஜனநாயக போராட்டங்களின் மூலமாக வென்றெடுக்க முடியாதா? ஏன் மக்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள்? ஏன் எதிர்க்கட்சி தலைவர்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள்? தேஜஸ்வி யாதவ் களத்தில் வர வேண்டாமா? ராகுல் காந்தி வர வேண்டாமா? எல்லாரும் வரணும், வந்து உட்காரணும். உங்கள் பின்னாடி 100 கோடிக்கும் அதிகமான இந்திய மக்கள் வந்து உட்காருவாங்க. நிச்சயமாக இவர்களெல்லாம் இவங்களை சரியான வழியில் கொண்டு வந்து இவர்களுக்கு உரிய தண்டனைகள் நிச்சயமாக இந்தியாவில் வாங்கி கொடுக்கப்படும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.